உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், விமென்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, பிசியோதெரபி, நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள், அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள், தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள், தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில். ஷேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2025க்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஜெடி நேயர்களுக்கு அன்பு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா சமீபத்துல அரசியலில் பேசப்படக்கூடிய சில விஷயங்கள், கட்சிக்கு கூட்டணிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, சண்முகம் பேசுறாரு, நாங்க இந்த முறை சும்மா விட போறதில்ல, அதிகமான இடங்களை, எண்ணிக்கையிலான இடங்களை கேட்போம், அதுக்கப்புறம் கூட்டணி இல்லைன்னா திமுகவால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. எல்முருகனுடைய கருத்துக்கு அடுத்தது வர எப்படி பாக்குறீங்க? கரெக்ட் தான். அது திமுகவே அதை மறுக்கலையே. டிகே இளங்கோவனே கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்காது, திமுக இல்லாம கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடியாதுன்னு தெளிவாக அவரும் அதை தான் சொல்றாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையா? அது 100% உண்மை. இதுல என்ன சந்தேகம்? அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலாமா? அது என்னங்க தப்பு? அது உண்மைங்க. அது உண்மையை சொல்றதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நீங்க உண்மையா பேசணும். இது அரசியல். இதுல உண்மையா பேசாம கூட்டணி இல்லாம திமுக எந்த காலத்துல ஜெயிச்சிருக்கு? இதை சொல்லக்கூடாதுன்றது அபத்தமா இல்லையா? அவங்க கூடுதல் சீட்டு கேட்கறாங்க, அதிகாரத்துல பங்கு கேட்கல, கூட்டணி ஆட்சி. எல்லாமே மற்ற கட்சிகள் எல்லாமே சிறிய கட்சிகள் சார். இல்லைங்க, அந்த சிறிய கட்சிகள் தான் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கு. நீங்க 2016 திமுக ஆட்சி வாய்ப்பை எப்படி இழந்தது? 1.5%. அந்த 1.5% யார்? சிபிஐ, சிபிஎம், விசிகா, மதிமுக, விஜயகாந்த், மக்கள் நல கூட்டணி. இதுல தானே இழந்தாங்க அவங்க. அந்த 1.5%ல தானே ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. இவங்க தனியான என்ன சைபருங்க. ஆனா இவங்க இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது. 89 சீட்டு தான் திமுக ஜெயிச்சு. பட் அப்ப இருந்த மார்ஜினுக்கும் இப்போ நிறைய ஓட்டிங் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குல்ல. இல்லைங்க, கூட்டணி இல்லாம திமுக எந்த காலத்திலுமே ஜெயிச்சது கிடையாது. திமுக வரலாறுலயே. ஃபார் தட் மேட்டர் அண்ணா திமுகவும் ஜெயிச்சது கிடையாது. ஜெயலலிதா 2016 கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க. பெரிய கட்சிகள் இல்லையே ஒழிய குட்டி குட்டி கட்சிகள், அந்த கருணாசு அந்த மாதிரி கட்சிகள், தனி அரசு, அந்தமாவும் அதை வச்சுதான் ஜெயிச்சாங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா காலத்திலையும் தனியா நின்று யாருமே எந்த காலத்திலையும் ஜெயிச்சது இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். அதனால பேசணுங்க சொல்றது உண்மை. அதை திமுகவே மறுக்கல. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஏன் இந்த பிரச்சனையை கிளப்புறாரு? கடந்த முறை 6 சீட்டு கொடுத்தாங்க. இது வரைக்கும் வரலாறுலேயே அவ்வளோ கம்மியாக கொடுத்தது கிடையாது. மினிமம் 8 சீட்டாவது கொடுப்பாரு கலைஞர், 10 சீட்டு எம்ஜிஆர் கொடுப்பாரு. 6 சீட்டில் கன்ஃபைன் பண்ணாங்க. இந்த தடவை 6 கண்டிப்பாக இருக்காது, கூட தான் கேட்பாங்க. இப்போ ஏன் கிளப்பி விடுறாருன்னா, இப்போ ஏதோ தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க, அவர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம், அவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்கல இடதுசாரிகள். அவங்க கொடுத்தா கூட வேணான்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு என்பது மினிமம் காமன் ப்ரோக்ராம் வச்சு தான் நாங்கள் மக்கள் மத்தியில் போய் ஜெயிச்சாதான் நாங்கள் வருவோம், இல்லாட்டி எங்களுக்கு வேணான்றாங்க. அதனால தான் திருமாவளவன் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது அடுத்த நாளே சிபிஎம் பாலகிருஷ்ணனை உசுப்பி விட்டு திமுக அறிக்கை விட வச்சது, அதிகாரத்தில் பங்குல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. திமுக அந்த தலைவலி கிடையாது, சீட்டு தான் கூட கேட்குறாங்க. ஆனால் விசிகா அதிகாரத்தில் பங்குன்றாங்க. அது முணுமுணுப்பாக இருக்குது. பெரிய அளவில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போவாங்க? ஏடிஎம்கே பிஜேபிக்கு போக முடியாது அவங்களால. காங்கிரஸ் சோனியா காந்தி சொன்னால், ராகுல் காந்தி சொன்னால் கேட்டுக்க போகிறாங்க. அதிகாரத்தில் பங்கு திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. திமுகவோட பிரச்சனை கூடுதல் இடங்களை இவங்களுக்கு கொடுக்குது. கண்டிப்பாக போன தடவை கொடுத்த 6 சீட்டு கொடுத்து இந்த தடவை சிபிஐ, சிபிஎம், விசிகாவை கம்பல் பண்ண முடியாதுங்க, கூட தான் கொடுத்தாகணும். மதிமுக டிஎம்கே சிம்பிள்லே நின்றுட்டாங்க. அதனால் கூட கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ஜெயிச்சாலும் ஏன் கவுண்டு தானே. ஒருவேளை தனி மெஜாரிட்டி திமுக வரலன்னா அப்போ கண்டிப்பாக சிக்கல் தான். அப்போ அதிகாரத்தில் கம்யூனிஸ்ட்டை தவிர விசிகா, காங்கிரஸ் எல்லாம் அப்போ அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ரிசல்ட் தனி மெஜாரிட்டி திமுக வராமல் 2006 மாதிரி 96 சீட் வந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அப்போ அமையக்கூடிய ஆட்சி. திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கு, ஆனால் திமுக மெஜாரிட்டி இல்லைன்னா அது கூட்டணி அரசு தான். அதில் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மதிமுக இதை ஒரு பக்கம் ஒதுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கிரவுண்ட்ல கட்டமைப்பு இல்லை அப்படின்ற ஒரு. விசிகா என்ன கட்டமைப்பு இருக்கு, மதிமுக என்ன கட்டமைப்பு இருக்கு? எல்லாரும் 6%, 1/4% தான். யாரையும் இழிவுபடுத்த சொல்லல. ஈக்குவல். ஆமாங்க, 0.75% என்னமோ தான், less than 1% தான். திருமாவளவன்லாம் பெரிய தொண்டர் கூட்டத்தை காட்டுறாரு. ஓட் பர்சன்டேஜ் என்ன? நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, 21 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. இல்ல அதை கரெக்டா கணிக்க முடியாதுல்ல, ஏன்னா கூட்டணியாக சேர்ந்து. இல்லைங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 21ல அவருக்கு என்ன வந்திருக்குன்னு நீங்க பாருங்க, அதுல உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. கூட்டணி சேர்ந்தே எவ்வளவு வருதுன்னா கூட்டணி இல்லாம எவ்வளவு வரும் அவருக்கு. இடதுசாரிகள் 2 இடதுசாரிகள் திரும்ப எல்லாரும் சேர்த்து ஐ திங்க் 2% என்னமோ தான் வருது.
ஆனா இந்த 2% தான் திமுக குருஷியல். அது இல்லைன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுக்கு அத்தியாவசியம் அப்படி புரிஞ்சுக்கலாம். 100%ங்க. இது ஏன் நீங்க திரும்ப திரும்ப இதே கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல ரொம்ப சின்ன கட்சியா இருக்கு. 2 கட்சியுமே சின்ன கட்சி தான். சிபிஐ, சிபிஎம் 2மே சின்ன கட்சி. 2 பேருக்கும் சேர்த்து ஐ திங்க் 1% 1.25% தான் ஓட்டு. திருமாவை சேர்த்தாங்கன்னா உங்களுக்கு 3 பேரும் சேர்த்து வேணா 2% இருக்குங்க. இந்த 2% இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம், திமுக கஷ்டம். ஆனா இந்த 2% தானே என்ன சைபர் முட்டை, சந்தேகமே வேணாம். ஆனா இந்த 2 இல்லைன்னா திமுக நெருக்கடி தான். இதுதான் சிக்கல். போன தடவை கொடுத்தது ரொம்ப கம்மியான சீட்டுங்க. இது வரைக்கும் அவங்க மினிமம் 8 சீட்டு இல்லது 10 சீட்டு வாங்கி நிற்பாங்க. 6 கொடுத்தாங்க. இந்த தடவை கண்டிப்பாக கூட தான் கேட்பாங்க. மதிமுகவோட பிரச்சனை வந்து அவங்க திமுக சிம்பிள்லேயே நின்று ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவையும் அப்படி தான் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லை நாங்கள் எங்கள் சிம்பிளில் நிற்பாங்கன்னா அப்போ கூடுதல் சிக்கல் தான். அதை ஸ்டாலின் ஆனால் எல்லாரையும் அரவணைச்சு தான் போவார்னு தான் எனக்கு தோணுது. அவர் இது வரைக்கும் அவருடைய அணுகுமுறையை வச்சு பார்க்கும்போது அவர் எல்லாரையும் அரவணைத்து போகத்தான் விரும்புவார். எல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். எங்களோடு ஏற்கனவே இப்போ பயணித்த ஒரு கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாராக இருக்கிறது, எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு மதிமுக சொல்றாரு அவர். ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வெளியில போக வாய்ப்பு இருக்குன்னா அது மதிமுக தான், மற்றவங்க கிடையாது. லெஃப்டோ விசிகாவோ சத்தியமாக போக மாட்டாங்க, காங்கிரஸ் போக மாட்டாங்க. ஆனால் மதிமுக போவாங்கன்னு சொல்றதே கூட நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவங்க போக மாட்டாங்க இந்த எலெக்ஷனில், நான் நம்புறேன். ஏன்னா அது ரொம்ப ஆடாக இருக்கும். என்ன காரணத்தை சொல்லி போவாங்க? மகனை எம்பி ஆக்கியாச்சு, அப்பாவுக்கு 3 டேர்ம் கொடுத்தாச்சு, இப்போ இருக்க 4 எம்எல்ஏவும் திமுக சிம்பலில் தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்போல்லாம் வராத ரோசம் சுயமரியாதை இப்போ என்ன வருது? இதே கொளுத்தி போடுற வேலையை எல்முருகன் பண்ணுறாரு. அவங்க அலையன்ஸ் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. இந்தியாவில் 17 மாநிலங்கள் ஆளக்கூடிய கட்சி, நாட்டை ஆளக்கூடிய கட்சி. இன்னொரு கட்சி தமிழ்நாட்டு 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. இந்த 2 கட்சியும் சேர்ந்து அது உறுப்பு இல்லை. அதனால் தினம் விஜய் கிட்ட மடிப்பிச்சை கேட்குறாங்க. மதிமுகவை இன்டைரக்டாக திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி எங்களோட பேசுதுன்றாங்க. அவலமாக இல்லை உங்களுக்கு இது? ஏன்னா உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை, அது டேக் ஆஃப் ஆகலை, ஜெல் ஆகலை, அது உறுப்பு இல்லை. கீழே ஏடிஎம்கேல 70% இந்த கூட்டணி ஏற்றுக்க மாட்டேன்றான். சிறுபான்மையின் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருக்குது. பிஜேபி வேணால் கொண்டாட்டமாக இருக்கலாம், ஏடிஎம்கே வந்து கடுமையான திண்டாட்டத்தில் இருக்குது. இந்த அலையன்ஸ் கீழே போச்சுன்னா அது படுதோல்வியை தழுவும். அது தெரிஞ்சு தான் அவன் வரான், இவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான். இந்த கதையெல்லாம் அதில் தான் வருது. அவங்க பதில் கொடுத்துட்டாரு, துரை வைக்க சொல்லிட்டார், நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம். போக மாட்டாங்க. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக மதிமுக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாது, நான் நம்புகிறேன். அப்புறம் எல்முருகன் எதுக்கு அது மாதிரி பேசணும்? அதுதான் அரசியல்வாதிகளோட பேச்சு, அது அவங்களோட பலவீனம். எல்முருகனுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கிறத பற்றிலாம் பெரிய கவலை ஒன்றும் கிடையாது. இல்லை, அதை நம்ம கரெக்டான வேலை சொன்னால் பொய்ன்னு புரிஞ்சுக்கலாமா? பொய் தான், கொளுத்தி போடுற பொய். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பத்திக்கிட்டு எறியணும் உடனே பதில் கொடுத்துறாங்க. இது யாரும் சீரியஸாக கூட எடுத்துக்கல. இந்த அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷனில் நான் சொல்கிறேன், 26 எலெக்ஷனில் மதிமுக வெளியில் போவாது, கண்டிப்பாக போவாது. அதுக்கு பிறகு என்ன வேணாவலாம். அதனால் இந்த எலெக்ஷனில் அதுக்கு சாத்தியக்கூறே இல்லை. இப்போ பாருங்கள், கண்டமேனிக்கு பேசுகிறாங்க பிஜேபியில். இன்றைக்கி அண்ணாமலை பேசியிருக்காரு, அடுத்தது கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், பாஜக ஆட்சி என்று தான் நான் சொல்லுவேன்றாரு. எப்படிங்க? இதையும் பேசிட்டு அவர் பிஜேபின்னு இருக்காரு, அதிமுகவும் பொத்திக்கின்னு இருக்குது. அமைதியாக இருக்காங்க அதிமுக. அருவருப்பா இல்லையா அதிமுக? சுயமரியாதை இல்லை அந்த கட்சிக்கு. இன்னைக்கு சொல்கிறாருங்க அண்ணாமலை, பாஜக அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் கூட்டணி என்று சொல்ல மாட்டேன், பாஜக ஆட்சி தான்றாரு. எவ்வளோ தூரம் கொளுத்தி போடுறாரு. இப்போ நீங்கள் இவரெல்லாம் வச்சுட்டு எலெக்ஷனுக்கு போட்டிங்கன்னா அந்த அலையன்ஸ் உருப்பிடுமா? அது படுதோல்வியை தழுவும். எழுதி வச்சுக்கோங்க. கட்சி தலைவர் பேசுனா அதிமுக ரியாக்ட் பண்ணலாம். இல்லைங்க, அவர் தலைவருக்கு அடுத்தபடி அவர் அமித்ஷா உட்கார வச்சுன்னு மேடையில் பேசும்போது என்ன ஆரவாரம் வருது? அண்ணாமலை ஜின்னு சொன்னோன்னே எவ்வளோ கரகோஷம். அப்போ எப்படி நீங்கள் அவரை குறைச்சி மதிப்பிடுங்க? அமித்ஷாக்கு லெஃப்ட் ஹேண்டில் உட்காந்துருக்காரு, அவர் ரைட் ஹேண்டில் நயினார் உட்காந்துருக்காரு. இல்லை, கட்டாயம் அதிமுக பேசி இருக்கணுமா? 100% பேசணும். சுயமரியாதை இருந்தால் பேசுவாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை அசிங்கம் பண்ணுது பிஜேபி. இல்லை, இது மாதிரி திருமாவளவன் அவர்கள் பதிவு போட்டப்ப திமுக பேசலையே. அரசியல் நாகரிகம் எப்போ போட்டார்? கூட்டணி ஆட்சி வேணும்னாங்க. அது வேறங்க. கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்கறது வேற. அப்படியே சொன்னாலும் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அவர் கூட்டணி ஆட்சி தான் வேணும்னாரு, விசிக ஆட்சின்னு சொல்லலை. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்ல, இங்க அமித்ஷா சொல்றப்பையும் இல்லைங்க, கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவது வேறு, கோரிக்கை வைப்பது வேறு, கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்றது வேறு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ரெண்டாவது விஷயம், திருமா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னாரே ஒழிய கூட்டணி ஆட்சி வேண்டும்னு சொன்னார், கூட்டணி ஆட்சி அமையும்னு அவர் சொல்லலை. இதை விட முக்கியமானது என்னன்னா, அண்ணாமலை என்ன சொல்றாரு, என்டிஏ ஆட்சின்னு சொல்லலை, அதிமுக பாஜக ஆட்சின்னு சொல்லலை, பாஜக ஆட்சி தான் அமையும், கூட்டணி ஆட்சி இல்லைன்றாரு. இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு?
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இது என்னங்க? இதுக்கு பிறகு அந்த கூட்டணியில அதிமுக தொடர்றதுனா இது என்னங்க ஒரு அரசியல்? கீழே இது ஜெல் ஆவாதுங்க. 96ல நரசிம்மராவ் இந்த ஜெயலலிதா போன்ற கூட்டணி பேச்சுகள் விரிசலை தான் கொண்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஆல்ரெடி பிஜேபியோட அதிமுக சேர்ந்ததுல 70% அதிமுக தொண்டர்களுக்கு உடன்பாடு இல்லை. உறுதியா சொல்ல முடியும். அதனால தான் சொல்றேன். கீழ அது ஜெல் ஆவல. ஒண்ணா சேரல. அதனால தான் தினம் விஜய்க்கு அழைப்பு. திமுக கூட்டணியில இவங்க என் கூட பேசுறாங்க. இந்த பேச்செல்லாம் உனக்கு எதுக்கு? அசிங்கமா இல்ல? ஏன்னா உங்களுது விளங்கல. உருப்படல. இப்படிலாம் பேசினா எங்கேருந்து உருப்படும் அது? அண்ணாமலையை தமிழக பாஜகவில் வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தால் படுதோல்வியை தழுவதற்கு அண்ணாமலையே எல்லா வேலையும் செய்வார். இப்படிலாம் பேசினார்னா எங்கே போய் எப்படி ஓட்டு கேட்பீங்க? அப்படிதானே பாத யாத்திரையில் ஜெயலலிதாவை பற்றி பேசி எம்ஜிஆரை பற்றி பேசி தானே பிரச்சனை, அண்ணாதுரையை பற்றி பேசி தானே பிரச்சனையாச்சு. அதே காரியத்தை இப்போ பண்ணுறாரு அவர். ஒரு தேசிய குழு உறுப்பினர், முன்னாள் பாஜக தலைவர் அமித்ஷா ரைட் ஹேண்டில் உட்காந்துருக்காரு. அவர் பேரை சொன்னாலே அவ்வளோ கரகோஷம் வருது. நடக்கப்போவது பிஜேபி ஆட்சி தான், கூட்டணிலாம் கிடையாது. ஊங்கி மூஞ்சில் ஒரு குத்து அதிமுக மூஞ்சில். என்ன பண்ணுச்சு அதிமுக? இப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டே நீங்கள் இப்போ ஓட்டு கேட்டிங்கன்னா ஓட்டு எப்படி வரும் உங்களுக்கு? உள்ளே இருந்து கூட்டணி அழிச்சிட்டு இருக்காரு அவர், வேற ஒன்றும் இல்லை. நம்மை விட தெளிவாக தெரியும்ல அண்ணாமலை அவர்களுக்கோ இல்லை பாஜக மூத்த தலைவர்களோ இந்த மாதிரி பேச்சு பிரச்சனையை உண்டாக்கும், பலவீனத்தை தான் கொடுக்கும், தேவையற்ற சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும். அதாவது தமிழக பாஜகவுக்கு தெரியுது அவங்க இது அவங்கள முழுங்க முடியாமல் துப்பவும் முடியாமல் கஷ்டப்படுறாங்க தமிழக பாஜக. தேசிய பாஜகவோட ப்ரியாரிட்டியில் தமிழ்நாடு இல்லவே இல்லை. இன்னமும் அண்ணாமலை மேலே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அமித்ஷாவை விட மோடிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனால் விளையாடட்டும், நம்ம வீட்டு பிள்ளை விளையாடட்டும்னு ஆட விடுறாங்க. ஆகணும்னு தெரிஞ்சாலும் ஆகட்டும்ன்றாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்த தடவை திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒன்றும் பெரிய எதிர்ப்போ வெறுப்போ பிஜேபிக்கு இல்லைன்னு தான் இதுலேருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து வருவாங்க. என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ்? இப்படி ஒருத்தர் பேசுறதை அலோவ் பண்ணலாமா? ஆக்சுவலாக அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மேலே பெரிய பார்வை இல்லைங்க. 26ல் ஆட்சி மாற்றம் இல்லைன்னு அவங்க நம்புகிறாங்க. இதனால் இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகலைன்றது என்னை விட உங்களை விட அமித்ஷாக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். பிறகு எதுக்கு இப்படி இழுத்து போட்டு அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அடிக்கிற கால அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்ல, வெற்றி அவர்களுடைய நோக்கம் இல்லை என்றால் வேற என்ன? இல்ல வெற்றி அவருடைய நோக்கம் தான், புரிஞ்சுக்கோங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லன்றது அவங்களுக்கு தெரியுது, தெரியும். இந்த அலையன்ஸ் படுதோல்வியை தழுவுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் ஏடிஎம்கேவை தொற்றுக்க கூடாது. ஏடிஎம்கேவை விட்டுட்டு பிஜேபி தனியா நின்று அல்லது வேற ஏதாவது பண்ணி ஏடிஎம்கே அவங்க அலையன்ஸ் ஒன்றை ஃபார்ம் பண்ண வச்சிருந்தாங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். ஏடிஎம்கே விட பிஜேபி போனது பாலிடிக்ஸ் நிறைய சமயத்தில் 2+2 0 ஆகிடுங்க. அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏடிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க் உடஞ்சிடுச்சுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. 20% தாங்க அவங்க 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனு டெம்பரரியாக உடஞ்சதா பர்மனெண்ட்டாக உடஞ்சிருக்கு. 35%லேருந்து அது 20% உடஞ்சிருக்கு. கோர் ஓட் பேங்க் போயிடுச்சு. கோர் ஓட் பேங்க் அவங்களை விட்டு போயிடுச்சு. மேபி 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து, அதாவது ஒரு 5 வருஷம் பொறுத்து ஆட்சியில் மறுபடியும் திமுக தோத்து நல்ல தலைமை அதிமுக வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. யாஸ் ஆஃப் நவ் ஜெயலலிதா செத்த பிறகு நடந்த தேர்தல்களில் நடக்கக்கூடிய படுதோல்விகள், 24ல் அவங்க வாங்கின வாக்குகள், 7 தொகுதியில் டெபாசிட் காலி, இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அப்புறம் 35%லேருந்து 20% அவங்க ஓட் பேங்க் என்ன எடுத்து பாருங்க. 24ல் அவங்க ஓட் பேங்க் என்ன? 20% ஓட் பேங்கை வச்சு என்னத்தை ஜெயிப்பனி? அந்த 20 இவனோட 18 சேர்ந்தனா 20 + 18 38 ஆகணும்னு அவசியம் இல்லை. அது 25 ஆகலாம், 18 ஆகலாம், 15 ஆகலாம். 2+2 0 ஆகும். ஸோ உங்கள் ஓட் பேங்க் அடி வாங்கியிருக்குது. இதில் நீ போய் பிஜேபியோட சேர்ந்தினா இன்னும் ஃபர்தராக கீழே டவுனு. அதை தான் இன்றைக்கி அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் விஜய் ஃபேக்டர் அவங்களுக்கு எதிராக போகுது, அவங்களுக்கும் எதிராக போகுது. அது குறிப்பாக மேற்கு மண்டலத்துலலாம் விஜய் தூக்கின்னு போயிடுறாருன்றாங்க. இவங்களோட அலையன்ஸுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. அண்ணாமலைக்கு இது எல்லாமே நல்லா தெரியும். அவரை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது. அதனால எல்லா வேலையும் கெடுக்கிற வேலையை எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அமைதியின் மர்மம் அவருக்கு என்னங்க வாய்ப்பு இருக்குது? பெரிய மர்மம்னா இது பெரிய செயல் திட்டம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பேசிட்டு பிஜேபியோட போய் முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கு மேலே என்ன சார் இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன பேச்சு 1.5 வருஷத்துல? இது அடுத்ததும் போயிடும் போலயே. போவதான் போகுது. இது என்ன சந்தேகம்? ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி. 2 மாசத்துக்கு முன்னால எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் என்ன பேசினார் அவர்? 26ல் 31ல் 36ல் நாங்கள் எப்பயுமே பிஜேபியோட போக மாட்டோம் தானே சொன்னீங்க. என்ன மாறிடுச்சு இப்போ நீங்கள் போய் சேர்ந்ததுக்கு? இதுக்கு பேசாமல் 24லேயே பல்ல கடிச்சிட்டு போயிருந்தா ஒரு 10 சீட்டாக ஜெயிச்சிருக்கோம் அலையன்ஸு. அவருக்கு என்ன மர்மத்துக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆப்ஷன் எதுவும் அவர் கிடையாது. ஒருவேளை ஜெயிச்சா ஜெயிச்சதுன்னா கூட்டணி ஆட்சி தான். ஒருவேளை இதெல்லாம் மீறி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான்.
அது கண்டிப்பா பிஜேபி ஆட்சி தான். அதையும் அண்ணாமலை விட்டு- சொல்றது ஒரு விதத்துல உண்மை, நான் ஒத்துக்கிறேன். யதார்த்தம் என்னவா இருக்கும்னா, ம். ஆக்சுவலா உண்மையதான் அண்ணாமலை பேசியிருக்காரு. அதாவது அவர் பேசக்கூடாது, அவர் உண்மைதான் சொல்றாரு. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அதுக்கு பிஜேபி கவர்மெண்டா தான் இருக்கும். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டார். மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டாரு. அதிமுக ஆட்சி என்றது பெயரளவில் இருக்கும், அது பிஜேபி கவர்மெண்டா தான் இருக்கும். உங்களுக்கு அதுல எந்த டவுட்டும் வேணாம், ம். எந்த டவுட்டும் வேணாம். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருந்தா சும்மா பேரளவில் இருப்பாரு. ம். இவ்வளவு பேச்சு பேசிட்டு எப்படி சார் போய் சேர்ந்தீங்க? இல்ல சார், இந்த அளவுக்கு விட்டுட்டு நிப்பாரு எடப்பாடி பழனி. சில விஷயங்கள்ல உறுதியாவே இருந்திருக்காரு. அதெல்லாம் வந்து ஏங்க அவ்வளவு தூரம் உறுதியா இருந்தா நீட் போகாம நிக்க விஷயம், வேண்டிய- இல்ல வக்ஃபு இல்லங்க, விஷயம். நான் என்ன சொல்றேன், போகாம நீ இருந்திருக்கலாமே. அலையன்ஸ் போனது எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. என்டிஏ விட்டு 23ல வெளில வந்தீங்கல்ல, 25ல போய் சேர்ந்தீங்கல்ல. வெளியில வந்ததுக்கும் போனதுக்கும் என்ன வித்தியாசம்? நீ வெளியில வந்ததுக்கு சொன்ன காரணங்கள் அத்தனையும் இப்போ அப்படியே தானே இருக்குது. எதுக்கு போய் சேர்ந்தீங்க? அப்படியே தைரியசாலினா இப்போ நின்று ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? முடிஞ்சு போச்சுங்க. அவங்க பிஜேபியோட நீங்க போனீங்கன்னா உங்க கதை முடியுது. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். இதை நான் வந்து ஜோசியமாலாம் சொல்லலை, யதார்த்தமா சொல்றேன். கீழே அந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஏடிஎம்கே தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி. எடப்பாடி ADMK பழனி- வாக்கு வங்கி அதை எதிர்க்குது. எடப்பாடி பழனிசாமி பேசல, ஓகே. ஒரு மூத்த தலைவர்கள் கூடமா பேச முடியல. எல்லாருக்கும் நிர்பந்தங்கள் இருக்கா, இதுதானங்க பிரச்சனையே. எல்லாருக்குமே வா எல்லாரும் 100% 100%. 2017லேருந்து 21 வரைக்கும் அந்த 4.5 வருஷம் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் பண்ணீங்க, அதோட விளைவு தான் இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு நாடு பூரா வந்து ஒவ்வொரு கட்சியையும் பிராந்திய கட்சியையும் எப்படி பிஜேபி கபலீகரம் பண்ணியிருக்குன்னு புரிஞ்சா இது புரியும். நல்லா கொள்ளடிக்க விடுவான், அவனை சுரண்ட விடுவான். எவ்வளோ வேணுமோ சாப்பிடு. இதுதான் அஜித் பவாருக்கு நடந்தது, இதுதான் ஏக்நாத் ஷிண்டேக்கு நடந்தது, இதுதான் மஹபூபா முஃப்திக்கு நடந்தது, இதுதான் முலாயம் சிங் தம்பிக்கு நடந்தது, இதுதான் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு நடந்தது, இதுதான் நவீன் பட்நாயக்கு நடந்தது. உன்னை நல்லா கொள்ளடிக்க விடுவான், கடைசியாக முடிச்ச உடனே லகானை போட்டு தூக்கிடுவான். அதான் நடந்திருக்கு இன்னைக்கு. உங்களால் ஏன் எதிர்க்க முடியல சொல்லுங்க? கிவன் அ சாய்ஸ், ஒரு அதிமுககாரன் கூட வந்து பிஜேபி விரும்ப மாட்டான், ஒருத்தன் கூட விரும்ப மாட்டான். இது போனால் காலின்னு தெரியும். அப்புறம் ஏன் போய் சேர்றாங்க? நிர்பந்தம் தான், வேற வழி இல்லை. எதுக்கு பாமக இன்னைக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு பிஜேபியோட போகணும்? ராம்தாஸுக்கோ அன்புமணிக்கோ தெரியாதா இது ஒரு சூசைடுன்னு? ஏன் போறாங்க? போகாம இருக்க முடியாது. எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எதிர்க்க மாதிரிலாம் எதிர்க்க முடியாது. எல்லாரும் ராஜாவோ கனிமொழியோ அப்படி கிடையாது. எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நீ அங்க வந்து மாட்டிக்குது. அந்த 4 வருஷம் கவர்மெண்ட் இன்னைக்கு ஏடிஎம்கே இந்த கதியில கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் த சப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். சாமானியர்களுடைய ஒரு பார்வையை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இவ்வளோ ஊழல், இவ்வளோ நடந்திருக்கு, இப்படி இப்படின்னு பேசுறோம்ல, அந்த கோர் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குமா? அதாவது அரசியல் காரணங்களை விட்டு அப்பாற்பட்டு சொல்றேன், இந்த ஊழல்லாம் புரிஞ்சு அங்கே தான் ஓட்டு போடுவாங்களா? அப்படிதான் ஓட்டு போடுவாங்க. ஜெயலலிதாவுக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டாங்க. ஏன் அப்படி? மக்கள் வந்து அந்த ஊழலை வந்து எப்படின்னா, எனக்கு 2 விஷயம் அதில். ஒன்று, ஊழல் என்ன நேரடியாக பாதிக்கல. எங்கேயோ யாரோ 900 கோடி வாட்ச்சு இதில் கொடநாடு எஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்க பிரச்சனை. எனக்கு ஒன்றும் லோக்கலில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று. 2வது, இவங்களை ஊழல் சொல்கிறவனோட லட்சணம் என்ன? அண்ணா திமுக ஊழல்னு சொல்கிற திமுகனோட லட்சணம் என்ன? 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரே முட்டைகள் தானே. ஸோ மக்கள் சாமானியனை பொறுத்த வரைக்கும் அந்த கோர் ஓட் பேங்க் அவனை பாதிக்காத வரைக்கும் அது டிஸ்டர்ப் ஆகாம தான் இருக்கு. ஆனால் பட் ஏடிஎம்கேல கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஓகே சார், 2024 எலெக்ஷனை நம்ம கடந்து போக முடியாது. அதில் அதிமுகவோட சரிவு என்பது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கடந்த காலங்களை விட பெரிய சரிவு, மிகப்பெரிய சரிவு. சரியான கேள்வி. கடந்த காலங்களை விட மிகப்பெரிய மாபெரும் சரிவு 24 தேர்தல். அதுல இவர் வந்து அமமுகவை துரத்தி விட்டது, இவங்களை ஓபிஎஸ் இவர் வந்து ஆணவமா அனுப்புனது சிறுதுளி பெருவெள்ளம். மேபி யுனைடெட் ஏடிஎம்கே வந்து பாமக தேமுதிக இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபி இல்லாமல் இருந்தால் ஓகே. பிஜேபியோட சேர்ந்தாங்கனாலே முடியுது இவங்க கதை. அது நெகட்டிவ் ஸ்விங்கில் தான் இவங்களுக்கு போகுது. அதனால இவங்களோட கோர் ஓட் பேங்க் சரிஞ்சிருக்குது, செதஞ்சிருக்குது. இவங்களால வந்து ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்றது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க கிளைம் பண்ண அந்த ஒரு மேலாண்மை ஹெகமனின்வாங்க, அது இல்லையே இன்னைக்கு உங்களுக்கு. ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்தா அப்படி பேசி இருக்க முடியுமா? சச்சா, அந்த அரசியலே வேற. அது இருந்ததுன்னா அவங்களும் மேலேயும் அந்த ஊழல் புகார்கள் அது வேறங்க. அந்த அம்மாவோட பர்சனாலிட்டி அதை தாங்குச்சு. தண்டிக்கப்பட்ட பிறகும், ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிறகும் திரும்ப திரும்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த அம்மா. இவங்கெல்லாம் யாரும் அதில் வரப்போட கூட காணாது, கிட்ட நெருங்க கூட முடியாது யாரும். கட்சி ஏடிஎம்கேன்ற கட்சியை பற்றி தான் நம்ம பேசணும், தனிநபர்களை பற்றி கிடையாது. ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கி கணிசமாக சரிஞ்சிருக்கு. ஓகே, கணிசமாக சரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் மீறி அவங்க 26ல் ஜெயிப்பாங்கன்னா அது கண்டிப்பாக கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். ஒருவேளை அப்படி நடந்தா தெரியாது. அப்படி நடந்ததுன்னா அது கூட்டணி ஆட்சி தான், அதில் சந்தேகமே இல்லை. இப்போ இருக்க பிஜேபி ஏடிஎம்கே லட்டு மாதிரி வந்து உட்காந்து ஆள்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதுக்கு ஸ்டாலினே இருந்துட்டு போகலாம் அவங்களுக்கு. எதுக்கு அவங்க ஏடிஎம்கே வளர்த்து விடணும்?
தான் வளரணும்னு தான் அவன் எல்லா ஊர்லயும் நினைக்கிறான். ஏடிஎம்கே வளரணும், ஏடிஎம்கே ஒன்னா சேரணும்னு அமித்ஷாக்கு என்னங்க ஆசை? அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இல்லாத இடத்த நாங்க இட்டு நிரப்பணுன்றாங்க. திமுகவுக்கு மாற்று நாங்க தானே அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவாரு. அந்த வேலையை தான் இன்னைக்கு பண்ணின்னு இருக்காரு அவரு. அதனால இந்த மாற்றம் ஒருவேளை 26ல ஆட்சி மாற்றம் வந்தால் அது கண்டிப்பா பிஜேபியோட கவர்மெண்டா தான் இருக்கும். பெயரளவுக்கு வேணா எடப்பாடி சிஎம்மா இருக்கலாம். அது இட் வில் பி பிஜேபி கவர்மெண்ட். இன்னைக்கு அவர் அண்ணாமலை சொன்னது ஆக்சுவலா உண்மை. பிஜேபி கவர்மெண்ட் தான் சொன்னதுதான் உண்மை. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தால் அது ஏடிஎம்கே தலைமையிலான அரசா இருந்ததுன்னா, எடப்பாடி கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா பெயரளவில் தான். அது உண்மையிலே பிஜேபி கவர்மெண்ட் தான். எஸ், அண்ணாமலை உண்மையைத்தான் பேசியிருக்கிறார். விஜய் வருவாரா எங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு? அது ரொம்ப சிக்கலான விஷயங்க. வந்தாருனாலும் அவருக்கு சேதாரம் இருக்கு, வரலனாலும் சேதாரம் இருக்கு. ஆனால் வாய்ப்பு இருக்குதா? இருக்கு, 10% இருக்கு. அவர் வந்தாருன்னா அது தலைகீழ போகும். தமிழ்நாடு அரசியல் கடுமையான போட்டி வந்துடும். ஏன்னா ஆட்சி மாற்றம் கூட வரலாம். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்களை நம்ம அப்படி குறைச்சு மதிப்பிடவும் முடியாது. அது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம்தான். இந்த தேர்தலையும் எளிதாகவே கடந்து செல்லக்கூடிய திமுகவுக்கு இல்லைங்க, அவங்களும் எளிதாக கடந்து போக முடியாது. கடுமையான போட்டி இருக்கு. இல்லை, இங்கே கிரவுண்டில் செல்லாக அப்படிலாம் இருந்துக்குனாலும் ஃபுல் 5 இயர்ஸ் பொறுத்துட்டு நீங்கள் மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அவங்களோட சேலஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேக்டர். டர்புலன்ஸ் வாங்க, ஃப்ளைட்டு போகும்போது திடீர்னு டர்புலன்ஸ் மேகக்கூட்டங்களுக்குள்ளே போகும்போது அப்படி ஆடி வரும், கிராஷ் ஆகாது, அப்படி வரும். அந்த மாதிரி டர்புலன்ஸ் அவங்களுக்கு சவால் வருது. விஜய் வந்து அவங்களுக்கு சவால். ஜெயிக்கிறது பெருசு இல்லைங்க. 118 வாங்கி ஜெயிக்கணும். 100, 105 வாங்கி ஜெயிச்சாங்கன்னா கூட்டணி அரசுனால சைக்கலாஜிக்கலாகவே ஒரு பாதிப்பு வந்துடும். அவங்களால வந்து அதை கலைஞர் வந்து 2006, 11 ஆண்டா மாதிரி வெறும் 96 சீட்டை வச்சுட்டு 22 சீட்டு துண்டு விழும்போது வெளியில் 36 காங்கிரஸ் 18 பாமக வச்சு ஆண்ட மாதிரி இனி யாராலையும் ஆள முடியாது. அப்படி வந்ததுன்னா கூட்டணி அரசு தான். கூட்டணி அரசு வந்ததுன்னா அது பல பிரச்சனைகள் அதில் வரும். ஜெயிக்கிறது பெருசு இல்லை திமுகவுக்கு. 118 வாங்கி ஜெயிக்கணும். பட் 4 முனை போட்டி அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். பிஜேபியோட ஏடிஎம்கே போய் சேர்ந்தப்பே அவங்களுக்கு அட்வான்டேஜாக தான் அது போகுது. விஜய் தனியாக நின்னார்னா அட்வான்டேஜ் தான். விஜயும் ஏடிஎம்கேவில் போயிட்டார்னா ஐ திங்க் டஃப் ஃபைட் ஆடும். ரொம்ப கடுமையான போட்டியாக மாறிடும். அது நடக்காதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. திமுக எப்படி விஜயை ஹேண்டில் பண்ணுதுன்றதை பொறுத்து. ரொம்ப போய் விஜயை நோண்டி இம்சை கொடுத்தாங்கன்னா ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவான். அதை தவிர அவங்க செய்யாமல் இருக்கணும். கோயம்புத்தூரில் பேசும்போது விஜய் என்ன சொன்னார்? எந்த காம்ப்ரமைஸுக்கும் தயார்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எந்த சமரசத்துக்கும் தயார்னாரு. அதில் தொக்கி நிற்கக்கூடிய பொருள் என்ன? அதனால் எதையும் நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் ஆஸ் ஆஃப் நோ 4 முனை போட்டி. அப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்களை பேசணும். நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், விமென்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, பிசியோதெரபி, நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள், அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள், தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள், தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில். ஷேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2025க்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.